இதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது வெத்தலையில் வச்சு கொடுக்கணும், ஆடுகளுக்கு கொடுக்கும்போது வெத்தலையில் வச்சு கொடுக்கணும், குதிரைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா புல்லில் வச்சு கொடுக்கணும் காலை மாலை. அதாவது ஆடு மாடு குதிரைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிறு உப்புசம், தீனி எடுக்காமை, வாயில் நுரை தள்ளுதல், கோமாரி நோய், வாய்க்கசப்பு, காய்ச்சல், அனைத்து விதமான நோய்களுக்குமே நம்ம மருந்து வந்து ஒரே மருந்து தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வராத மாட்டுக்கு நம்ம மருந்து கொடுத்த மாடுகளுக்கு எந்த மாடுகளுக்குமே கோமாரி நோய் 100% வராது சார். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதாவது ஒரு பேக்கிங்க்கு 6 பீஸ் இருக்கும், 600 ரூபா வரும். நீங்கள் ஃபோன் கால் மூலிமா நம்ம மருந்து வாங்கிக்கலாம். நேரடியாக வந்து வாங்கணும்னா திருச்சியில் சார் வணக்கம். வணக்கம் சார். சரிங்க, சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், நம்ம வந்து SVM கால்நடை நிறுவனம்னு சொல்லிட்டு மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்து தயார் பண்ணி ஒரு 3 தலைமுறையை கடந்து 4வது தலைமுறையாக நம்ம இந்த மருந்து தயார் பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500க்கு மேலே நம்மள்கிட்ட கஸ்டமர் இது வரைக்கும் இருக்காங்க. மருந்து பார்த்திங்கன்னா மூலிகை ஃபுல்லாகவே வந்து நாட்டு மருந்துகள் மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணுறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி மூலிகை பொருட்களை கொண்டு பனை வெல்லம், வேப்பெண்ணெய் இந்த மாதிரி நாட்டு சரக்குகளை கொண்டு தயார் பண்ணி மாடுகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைமுறை கடந்து 4வது தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் முப்பாட்டனார் நாகரத்னம் பிள்ளை, எங்கள் தாத்தா வந்து சிதம்பரம் பிள்ளை, எங்கள் அப்பா வந்து பிரகாசம் பிள்ளை, நம்ம வந்து ஆனந்தம் பிள்ளை, ருத்ரபாதம் என்கிற ஆனந்தம் பிள்ளை என்னோடய நேமு. இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நம்ம மருந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்ல வரவேற்பு இருக்குது சார். சார், இப்போ இந்த நாட்டு மருந்து வந்து மாடுகளுக்காக மட்டும் தயாரிக்கப்பட்டிருக்கப்படுதா இல்லை எப்படி மற்ற விலங்குகளுக்கும் பயன்படுத்தலாம் சார்? இது வந்து ஆடு, மாடு, குதிரை 3 விலங்குகளுக்குமே இந்த மருந்து வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சார். ஆடு, மாடு, குதிரை இது 3க்கும் பயன்படுத்தலாம் சார். இது என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி எப்படி பயன்படுத்தும் முறையை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அதாவது ஆடு மாடு குதிரைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிறு உப்புசம், தீனி எடுக்காமை, வாயில் நுரை தள்ளுதல், கோமாரி நோய், வாய்க்கசப்பு, காய்ச்சல், அனைத்து விதமான நோய்களுக்குமே நம்ம மருந்து வந்து ஒரே மருந்து தான் இது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மருந்தே வந்து அனைத்து நோய்களுமே வந்து குணப்படுத்தும் சார். சரி, இப்போ இந்த வேறு விலங்குகளுக்கு வந்து அளவு வேறுபடுமா, எப்படி பயன்படுத்தும்? அதாவது ஒரு பேக்கிங் பார்த்திங்கன்னா 70 கிராம் அந்த பேக்கிங்கில் லேகியம் இருக்கும். ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா காலை மாலை 1 டப்பா லேகியத்தை வந்து காலை மாலை 2 வேளை கொடுத்து 3 நாட்கள் அது மாதிரி கொடுக்கணும். மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா காலை 1 வேளை 70 கிராம் டப்பாவில் உள்ள மருந்தை வந்து காலை 1 வேளை மாலை 1 வேளை 6 டப்பா லேகியம் கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி குதிரைகளுக்கும் பார்த்திங்கன்னா காலை 1 வேளை மாலை 1 வேளை 3 நாட்கள் கொடுத்தோம்னா எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாயிரும். இதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது வெத்தலையில் வச்சு கொடுக்கணும், ஆடுகளுக்கு கொடுக்கும்போது வெத்தலையில் வச்சு கொடுக்கணும், குதிரைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா புல்லில் வச்சு கொடுக்கணும் காலை மாலை. இந்த மருந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா மட்டும் ஒரு 3 நாட்கள் இந்த மருந்து வந்து 1 நாட்கள் வியாதியாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் குணமாயிரும். இப்போ வந்து 1 வாரம் 10 நாளாக மாடுகளுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா 3 நாட்கள் மருந்து கொடுக்குற மாதிரி வரும். அந்த 3 நாட்கள் மருந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா வைக்கல், வெந்நீர், கஞ்சி, அதாவது மாடுகளுக்கு. ஆடுகளுக்கு வந்து கஞ்சி, புல் இது மட்டும் போட்டால் போதும். குதிரைகளுக்கு வந்து நார்மல் தீனி வைக்கலாம், ஒன்றும் இது கிடையாது சார். எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும் சார். சார், இப்போ இந்த நாட்டு மருந்து தயாரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மூலிகைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க சார்? சார், நம்ம இந்த நாட்டு மருந்து தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா முற்றிலுமே வந்து பச்சளை மூலிகைகள் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சளை மூலிகைகள் தான். அதாவது ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்துப்பு, பெருங்காயம், கரிஞ்சீரகம், வாய் விலங்கம், சதகுப்பை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 64 மூலிகை இதில் கலந்துருக்கும். ஒரு பச்சளை மூலிகை கலந்துருக்கும். மொத்தமே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 64 மூலிகை கலந்துருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பனைவெல்லம் பேசிக்காக இருக்கும். ஏன்னா லேகியம் ஃபார்மில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து பனைவெல்லம், வேப்பெண்ணெய், பூண்டு இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கும். மொத்தம் 64 மூலிகை இதில் கலந்துருக்கு சார்.
சார் இப்போ இந்த மருந்தோட விலை எப்படி இருக்குது, அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களை இப்போ இந்த மருந்து வாங்கணுன்னா உங்களை எப்படி அணுகி வாங்கலாம்? அதாவது சார் இந்த மருந்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 50 பைசாவுக்கு விற்ற மருந்து இது. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதாவது ஒரு பேக்கிங்க்கு 6 பீஸ் இருக்கும், 600 ரூபா வரும். நீங்கள் ஃபோன் கால் மூலயமா நம்ம மருந்து வாங்கிக்கலாம். நேரடியாக வந்து வாங்கணும்னா திருச்சியில் நம்ம திருவானைக்காவலில் வந்து வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் திருப்பந்துருத்தின்னு ஏரியா இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கொரியர் மூலியமாகவும் இந்த பார்சல் வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட ஒரு 1500 கஸ்டமர் வந்து கொரியர் மூலியமாக பார்சல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ இந்த மருந்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம் இருக்குங்க சார். ஒரு மருந்தோட வெயிட் வந்து 70 கிராம். ஒரு மாடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 70 கிராம், சாயந்தரம் ஒரு 70 கிராம். ஒரு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் உங்களுக்கு வந்துடும். 6 பீஸுங்கிறப்ப ஒரு மாட்டுக்கு வந்து நோய் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி 3 நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 நாளைக்கு கொடுத்தோம்னா அந்த வியாதி முழுமையாக குணமாயிரும். சரி, அதாவது இப்போ நீங்கள் இந்த வியாதிகளை பற்றி சொன்னீங்க. இப்போ என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன வியாதிகள் இருந்தால் உங்களை அணுகலாம்? சார் அனைத்து வியாதிகளுக்குமே இந்த மருந்து வந்து செயல்படும் சார், நல்லா பயன்படும் சார். வாங்கினவங்க வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம மருந்தை வாங்கி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாவே வேறு மருந்துக்கு போக மாட்டாங்க. நம்ம பண்ணைகளுக்கு கோசாலைகளுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அன்பு செல்வன் ஒருத்தர் வாங்கினார். அவர் வந்து ஒரு 70 மாடு வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு கொரியர் மூலியமாக ஒரு 1200 ரூபாய்க்கு நம்மள்ட்ட மருந்து வாங்கினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மருந்து நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம், அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 15000 ரூபாய்க்கு நம்மள்ட்ட மருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவரோட இது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மருந்து வாங்கி பயன்படுத்தினேன் சார், ஒரு 4 நோய்க்கு கொடுத்தேன், எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மருந்து அதனால தான் அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னார். நம்ம பார்சல் அமுச்சு விட்டோம். இப்போ வந்து டாக்டரே எங்கள் பண்ணைக்கு வரதில்லைங்கிற அளவுக்கு அவரே ஃபோன் கால் மூலியமாக நம்மள்ட்ட கருத்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம மருந்து தான் தொடர்ச்சி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கஸ்டமர் நம்மள்ட்ட ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு 1500 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபோன் மூலியமாகவே கொரியர் மூலியமாக வாங்கிட்டு இருக்காங்க சார். சரி, இப்போ இது வந்து வியாதிகள் வந்தால் மட்டும் கொடுக்கணுமா, இல்லை உணவில் வந்து நம்ம ரெகுலராகவே பயன்படுத்தலாமா, எப்படி இது? அதாவது சார் இது வியாதி வந்தாதாங்கிறதுக்கு மட்டுமல்லாமல் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மருந்தை ஒரு டப்பா லேகியத்தை 70 கிராம் பாக்கெட்டில் உள்ள லேகியத்தை 15 நாளைக்கு ஒரு முறை மாடுகளுக்கு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நோய் வந்து தாக்கம் வந்து அதுகளுக்கு ஏற்படாது சார், நல்லாயிருக்கும். அதாவது 15 நாளைக்கு ஒன்ஸ் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடு முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும் சார். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது மாடுகளுக்கு வந்து எடை மாறும், ஒவ்வொரு ப்ரீடுக்கும் மாறும். ஆமாம் சார். அதே மாதிரி இப்போ அந்த ப்ரீடுக்கு ஏற்றாப்புல நம்ம அளவு அதிகமாக கொடுக்கணுமா, இல்லை எப்படி? இல்லை சார், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத சினை மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அளவு கொடுத்தா போதும். 6 மாத சினைகள் உள்ள மாட்டுக்கு நோய்கள் ஏற்படும் போது ஆஸ் யூஷுவல் எப்படி கொடுக்குறோமோ நம்ம வந்து காலை ஒரு டப்பா மாலை ஒரு டப்பா கொடுத்தா போதும். ஒரு நாள் வியாதிக்கு அந்த ப்ரீடு இருக்கிற மாட்டுக்கு வந்து 6 மாத சினைக்கு மேலே இருக்குது அப்படின்னா பாதி அளவு ஒரு 2 நாட்கள் கொடுத்தா போதும் சார், அந்த வியாதி குணமாயிரும். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குதிரைகளுக்கு வந்து வயிற்று வலி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருது. ஆமாம் சார். அதுக்கு எப்படி இந்த மருந்து பயன்படுதுங்கிறது? அதாவது வயிற்று வலிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலை ஒரு டப்பா மாலை ஒரு டப்பா கொடுத்தாவே 100% அந்த வயிற்று வலி வந்து குணமாயிரும் சார். ஆமாம் சார். வயிற்று வலின்னு இல்லை, குதிரைக்கு ஜுரம், ஜன்னி, நடுக்கம் இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்குமே நம்ம மருந்து பயன்படுத்தலாம் சார். சார், இப்போ இந்த மருந்துகள் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணால் நீங்கள் எவ்வளோ நாளில் நீங்கள் அனுப்ப முடியும் சார்? இது வந்து கொரியர் மூலியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா மறுநாள் காலையில் ஒரு 12-1 மணி போல் உங்கள் வீட்டில் இந்த மருந்து வந்துடும் சார். எஸ்டி கொரியர் சர்வீஸு, ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர் மூலியமாக நம்ம மருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம் சார். சார், இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க ஊரில் வந்து இந்த மருந்தோட தேவை அதிகமாக இருக்குது, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கேட்குறாங்கன்னா பல்காக நீங்கள் சப்ளை பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ணுறோம் சார். அது மாதிரி தேவைகளுக்கு அவங்க வந்து வியாபார வாய்ப்பும் நம்ம வந்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வியாபாரமே பண்ணுறவங்களே இருக்காங்க. அதாவது கிராமத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு வந்து மருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு 100 பீஸ் மருந்து கொடுங்க கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபகரமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். சரி, இப்போ இந்த மருந்து வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் சார் உங்களுக்கு? மருந்து தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வாரம் ஆகும் சார். மருந்து ப்ராசஸ் வந்து 1 வாரத்தில் தயார் பண்ணிடுவோம். ஆல்ரெடி எப்பொழுதுமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட கஸ்டமர் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவுக்காவது நம்ம வந்து ஆர்டர் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருப்போம்.
அதாவது 1500 கஸ்டமர் இருக்காங்கும்போது நமக்கு வந்து ரெகுலராக வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நம்ம மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ரெகுலராகவே நம்மள்ட்ட மருந்து ஸ்டாக்கு வந்து எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். சார் இப்போ இந்த மருந்து வாங்குறாங்கன்னா எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் சார்? இது ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து வந்து 5 வருஷம் எக்ஸ்பிரி நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் சார். இது வந்து பூசானம் பூக்காது, எலி கடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி படாமல் மட்டும் மருந்தை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் சார். அதே வேலை அந்த மருந்தோட பவர் வந்து குறையவே குறையாது. நீங்கள் இந்த மருந்து 5 வருஷம் கழித்து எடுத்து நீங்கள் உங்கள் மாடுகளுக்கு பயன்படுத்தினாலும் அந்த நோய் குணமாயிடும் சார். சார் இப்போ இந்த பால் பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா கோமாரி நோய்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் வந்து இது அந்த மருந்து அதுக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்னீங்க, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம். அதாவது சார், மாடுகளுக்கு வந்து கோமாரி நோய் வந்து இப்போ தமிழகம் முழுவதும் அதிக லெவலில் பரவிக்கிட்டு இருக்குது. இதனால் மாடுகள் வந்து இழப்பு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மருந்து பார்த்திங்கன்னா கோமாரி நோய்களுக்கு வந்து 100% நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு கஸ்டமர் ஃபுல்லாகவே நமக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மருந்து கோமாரி நோய்க்கு பார்த்திங்கன்னா காலை மாலை 3 நாட்கள் 6 வேளை இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முற்றிலும் கோமாரி நோய் குணமாயிரும் சார். அதே மாதிரி வராத மாடுகளுக்கு, கோமாரி நோய் வராத மாடுகளுக்கு நம்ம மருந்தை கொடுக்கும்போது அந்த நோய் தாக்கம் இல்லைன்னு விவசாயிகள் நம்மக்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது கோமாரி நோய் வந்த மாடுகளுக்கு 3 நாட்கள் மருந்து கொடுத்தால் கோமாரி நோய் முற்றிலும் குணமாகிவிடும். அதே மாதிரி வராத மாடுகளுக்கு இப்போ இந்த ஏரியாவில் பெரம்பலூர் மாவட்டம் கோமாரி நோய் அதிகமாக தாக்குதல் இருக்குதுன்னு சொன்னாங்க. மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நோய்கள் பார்த்திங்கன்னா முழுமையாக குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வராத மாட்டுக்கு நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக பயன்படுத்தலாங்கன்னு சொன்னோம். இப்போ வந்து வராத மாட்டுக்கு நம்ம மருந்து கொடுத்த மாடுகளுக்கு எந்த மாடுகளுக்குமே கோமாரி நோய் 100% வராது சார். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ண மாடுகளுக்கு வந்து நம்ம மருந்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக கொடுக்கலாம் சார். சரி, இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ நோய் தாக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கூடவே இந்த நாட்டு மருந்தையும் கொடுக்க முடியுமா? இப்போ ஏன்னா இப்போ ஆர்டர் போட்டாங்கன்னா வரதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகுது. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் மருந்து கொடுத்துக்கிட்டே நாட்டு மருந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமா எப்படி? அதாவது சார், இந்த மருந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மருந்து கொடுக்குறப்ப நம்ம மருந்து கொடுக்கக்கூடாது சார். அதாவது இங்கிலீஷ் மருந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து மாட்டுக்கு வந்து ஒரு ஜுரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஜுரம் வந்து மாட்டுக்கு வந்த உடனே டாக்டரை கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ஜுரம் சரியாகல அப்படிங்கிறப்ப நம்ம மருந்து வந்து முதல் நாள் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கொடுக்கலாம். நைட்டு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம மருந்தை காலையில் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது சார். அதாவது ஒரு 12 மணி நேரம் இடைவெளி மருந்து கொடுக்கறது, இங்கிலீஷ் மருந்துக்கும் இதுக்கும் ஒரு 12 மணி நேரம் இடைவெளி இருந்துச்சுன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அது கொடுத்ததுனால எந்த தொந்தரவும் இருக்காது சார். சரி, இப்போ இந்த சினை மாடுகளுக்கு அந்த மருந்து கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த கன்றுன்ற மாடுகளுக்கு கொடுக்கலாமா? இப்போ கொடுக்குறதுனால என்ன பயன்கள் இருக்குது? அதாவது சார், சினை மாடுகளுக்கு நம்ம மருந்தை பயன்படுத்தலான்னு கேட்டிங்க, அது சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கன்று ஈன்ற மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா கன்று ஈன்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நஞ்சு கொடி சரியாக விழுகிறது கிடையாது. அதனால பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் ஏற்படும். பால் ஜுரம் இது மாதிரி வரக்கூடிய இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மருந்து கன்று ஈன்ற மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 நாட்கள் காலை மாலை இந்த மருந்து கொடுக்கறதுனால பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நஞ்சு கொடி உள்ளே தங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நஞ்சு கொடி உள்ளே தங்குறது வந்து முற்றிலுமே இருக்காது. நல்லா இருக்கும். நல்ல மாடு தீனி நல்லா தண்ணி எடுக்கும். இந்த பால் ஜுரம் இது மாதிரி உள்ளதெல்லாம் நோய்கள்லாம் வராமல் இருக்கும். மாடே வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் சார் நம்ம மருந்து கொடுக்கறதுனால. சரி, இப்போ இந்த மருந்தை பற்றி சொன்னீங்க. இது மடி நோய்க்கு பயன்படுத்தலாமா? இந்த மருந்து எப்படி? மடி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து பயன்படுத்த முடியாது சார். மடி நோய்க்குன்னு வந்து சிறப்பு வாய்ந்த மருந்துகள் எங்கள்கிட்ட இருக்குது. மடி நோய்க்கு வந்து மருந்து நாங்கள் தயார் பண்ணி தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கிறோம். அது வந்து கொரியர் மூலியமாக கேட்டிங்கனாலும் அதுவும் தனியாக பார்சல் அமுச்சு விடுவோம். இந்த மருந்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. மடி நோய்க்குன்னு தனி மருந்து வச்சுருக்கோம் சார். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கால்நடைகளுக்கு வந்து இந்த வெளிப்புற வியாதிகள், தோல் வியாதிகள், காயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதுக்கு எதுவும் மருந்துகள் வச்சுருக்கீங்களா எப்படி? ஆமாம் சார். அதாவது இப்போ வந்து நாள்பட்ட ஆறாத புண்கள் மாடுகளுக்கு இருக்குன்னா நம்மள்ட்ட தைலம் இருக்குது சார். SVM தைலம்னு சொல்லிட்டு இப்போ கால்நடை மருந்து மாதிரி SVM தைலம்னு ஒரு ப்ராடக்ட் போடுறோம். அந்த புண்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 நாட்களில் அந்த புண்ணெல்லாம் வந்து சுத்தமாக காஞ்சிரும். நாட்பட்ட புண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக புண்ணு இருக்குங்க, அது ஆறவே மாட்டேங்குது அப்படிங்கிற புண்ணெல்லாம் கூட நம்ம தைலம் வந்து அதிகபட்சமாக ஒரு வாரம்
பயன்படுத்தினா போதும். பயன்படுத்துகிற முறையெல்லாம் நம்ம வந்து அந்த கஸ்டமர் கேட்கும்போது நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்லிடுவோம். அதுபடி அவங்க ஆயிலை வாங்கிட்டு பயன்படுத்தினாங்கன்னா, அதே மாதிரி அடிப்பட்ட இரத்தக்கட்டு, அடிப்பட்ட வீக்கம், அதுக்குன்னு தனிப்பட்ட தைலம் தயார் பண்ணுறோம் சார். அதாவது SVM வந்து அடிப்பட்ட இரத்தக்கட்டு வீக்கத்துக்கு தனி தைலம், ஆறாத புண்களுக்கு தைலம், இந்த 2 ப்ராடக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உனி, பேன், ஈக்கள் தொந்தரவுலாம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம மாடு வளர்ப்போர் நம்மள்கிட்ட வந்து கருத்து இருக்கோம். அதுக்காக பார்த்திங்கன்னா SVM சோப்புன்னு சொல்லிட்டு அது தயார் பண்ணி விற்பனை பண்ணுறோம் சார். மெயின் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கால்நடை மருந்து சார். இது வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் ப்ராடக்ட்லாம் வந்து SVM தைலம், SVM அடிப்பட்ட இரத்தக்கட்டு, ஆறாத புண்கள் தைலம், SVM சோப்பு, இது மாதிரி தயார் பண்ணி விற்பனை பண்ணுறோம் சார். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாட்டு குதிரைகளாக இருக்கட்டும், வண்டி குதிரைகளாக இருக்கட்டும், இல்லை ரைடிங் பண்ணுற குதிரைகளாக இருக்கட்டும், கால்களில் வந்து காயம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அந்த மாதிரி காயங்களுக்கு, குழாம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி எதுவும் மருந்துகள் இருக்கா? எப்படி? அதான் சார், நம்ம தைலமே SVM ஆயிலே போதும் சார். அடிப்பட்ட அந்த புண்களுக்கு போட்டோம்னா 3 நாளில் சரியாயிரும் சார். நல்லா இருக்கும் சார். தைலமே போதும். அடிப்பட்டது தான் ரத்தக்கட்டுக்கு தைலம் தான் வச்சுருக்கோம்ல சார், அந்த தைலமே நீங்கள் பயன்படுத்தலாம் சார். ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுமா, இல்லை இப்படி ஒத்தனை மாதிரி கொடுக்கணுமா, எப்படி? இல்லை சார், மேலே வந்து நல்லா கொஞ்சம் சூடு பறக்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதும் சார். அது வந்து நம்ம அந்த தைலத்தை வந்து அதாவே உள் வாங்கிக்கும். உள் வாங்கிச்சுன்னா உள்ளார உள்ள வீக்கம், ரத்தக்கட்டு எதுவாக இருந்தாலும் குணமாயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சார். இந்த தைலம் மட்டும் பயன்படுத்துறது இல்லாமல் நம்ம லேகியம் சொல்கிறோம்ல சார், அந்த லேகியத்தையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும். இந்த தைலம் மட்டும் இல்லாமல் இந்த லேகியத்தை உள்ளே கொடுத்துட்டு மேலே தைலம் தடவுறப்ப அந்த உள்ளார உள்ள வீக்கத்தை வந்து நம்ம உள்ளுக்கு கொடுக்குற மருந்து குணப்படுத்தும். சரி, இப்போ அதாவது நீங்கள் இந்த வியாதிகள் இல்லாமல் நார்மலாகவும் உணவு கூட சேர்த்து கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி கொடுக்கணுன்னா என்ன அளவில் கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம்? அதாவது சார், இது உணவு கூட சேர்த்து கொடுக்க முடியாது. அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம மருந்தை வந்து மாடுகளுக்கு வெற்றிலையிலும் குதிரைகளுக்கு புல்லிலும் வைத்து கொடுக்கலாம். ஆடுகளாக இருந்துச்சுன்னா அளவு பாதி, காலையில் பாதி, சாயந்தரம் பாதி. ஒருவேளை ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் சார், நல்லாயிருக்கும். சரிங்க, சேனல் நேயர்களுக்கு உங்கள் நிறுவனத்தை பற்றி, இந்த நாட்டு மருந்தை பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னீங்க. சேனல் நேயர்கள் மூலியமாக நன்றியை தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. நன்றி சார். வணக்கம்.